நாலாவது நம்ம பார்க்க போறது சோப் ரீஃப். இதுவும் ஒரு வாட்டர் டைப் ஏலியன் தான். இன்டாஜிசர் மாதிரியே இதாலையும் தண்ணிக்குள்ளேயும் உயிர் வாழ முடியும், தரையிலையும் உயிர் வாழ முடியும். ஆனா இன்டாஜிசர் மாதிரி தண்ணிக்குள்ள ஸ்பீடால இதெல்லாம் டிராவல் பண்ண முடியாது. ரொம்பவே ஸ்லோவா தான் இது வந்து நீந்தும். அதே நேரத்தில் தரையில பாத்தீங்க அப்படின்னா அதை விட ரொம்பவே ஸ்லோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதோட உடல் அமைப்பு அப்படி. இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஏலியன். இதோட உடம்பே ஒரு ஸ்பாஞ்ச் தான். இதால தண்ணியை வந்து தனக்குள்ள முழுசா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியை வந்து பபுள்ஸா மாத்தி அதை வந்து தனக்குள்ள இருந்து வெளியிட்டு அதை வச்சு ஆப்போனன்ட் அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம போக்கிமான் மாதிரி தான். போக்கிமான்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா வாட்டர் டைப் ஏலியன்ஸுக்குமே இந்த பபுள் அட்டாக் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி இதாலையும் பபுள்ஸை வச்சு அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பபுள்ஸுக்கு வந்து அட்டாக் பண்றது மட்டும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி கிடையாது. அதுக்கு மேல இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பபுள்ஸால ஹீல் பண்ண முடியும். அதாவது இந்த பபுள்ஸ்க்குள்ள கொஞ்ச நேரம் அடிபட்டவங்களை வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து முழுசாவே ஹீல் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் சரி ரொம்ப சுலபமாவே இது வந்து ஹீல் பண்ணிடும். கூடவே இந்த ஏலியனுக்கு வந்து ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால